இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸோட 8வது பாட்டுங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ அப்படியே ரத்தத்திலேயே குளிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு ஃபைட் இல்ல, 2 ஃபைட் இல்லங்க. அந்த மைதானத்துக்குள்ள புகுந்து நூத்துக்கணக்கான சண்டைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சண்டையிலுமே அவன் ஜெயிக்கிற தவிர எதுவுமே பண்ணலங்க. தோல்வியே பார்க்காதவன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை இப்ப இவனுக்கு கொடுத்துறானுங்க. ஒரு போட்டியில கூட தோக்க காணோம். அவன் முன்னாடி நிக்கிறதுக்கே எல்லாம் பயப்படுறானுங்க, உச்சா போறாங்க. அதுலயும் அந்த ஆப்போசிட் பரம்பரை ஒருத்தவன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த கல்யாண புரோக்கர் மாதிரி. அவன் டீம்ல இருக்கிற எல்லா பேரையுமே கிட்டத்தட்ட அவன் கொண்டுறான். இதுக்கப்புறம் இவனை எதிர்த்து சண்டை போறதுக்கு ஆளே இல்லன்ற மாதிரி போயிடுது. நம்ம எஜமானனுக்கு அவ்வளவு சந்தோஷங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் இங்க அந்த ராணுவ பட தளபதியோட பொண்டாட்டி இருக்கா பாத்தீங்களா, அவ கொஞ்சம் ஓவரா சலிச்சுக்கிறா. எப்ப பார்த்தாலும் இவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். உன் டீம்ல உன்னோட அடிமைகள்ல இவனை தவிர சண்டை போறதுக்கு வேற ஆளே கிடையாதா? இவனை பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சு போச்சேன்னு சொல்ல உடனே நம்ம எஜமானனும், அதுக்காக தான் இப்ப நாங்க புதுசா நிறைய அடிமைகளை விலைக்கு வாங்க போறோம், ஏழை நடக்க போகுது, வேணும்னா நீங்களும் வாங்கல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1-2 அடிமைகளை சொல்லுங்க, நாங்க ஏலத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவளும் சரி நானும் வரேன் அப்படிங்கிறா. இப்போ அந்த பக்கத்துல ஊருக்கு நடுவுல நம்ம கருப்பு மொட்டையை காமிக்கிறாங்க, நம்ம எஜமானனையும் காமிக்கிறாங்க, அந்த சப்பானியும் கூட வந்திருக்கான். ஏலம் எடுக்கிறதுக்கு இவங்க தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த பக்கத்துல அந்த கல்யாண புரோக்கரும் வந்திருக்கான். ஆமா ஸ்பார்டகஸ் உன் டீம்ல இருக்க எல்லா பேருமே கொண்டுட்டால, சோ நீ கண்டிப்பா ஏலத்துக்கு வருவேன்னு எனக்கு தெரியும்னு ஓட்டுறாப்ல நம்ம எஜமான. இந்த அடிமைகளை பார்த்ததுமே நம்ம கருப்பு முட்டை ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஒருத்தருக்கும் யாரை எடுக்கலாம் எடுக்க கூடாது அப்படிங்கறத பார்த்ததுமே சொல்லிடுறான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எஜமானனும் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தனை போட்டி இவங்க 2 பேரும் மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. 5, 10, 15, 20 போயிட்டே இருக்கும். என்ன இப்படியே போயிட்டு இருந்தா போர் அடிக்குதான்னு சொல்லி பண திமிரல் நம்ம எஜமான 100 தரங்க அப்படின்னு சொல்ல ஏலம் முடிஞ்சிருது. அவனை தேர்ந்தெடுத்துறானுங்க. நம்ம கருப்பு மொட்டை எஜமானனை வான் பண்றான், மன்னிச்சுக்கங்க ஐயா, இப்படி ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேல்யூவோ அந்த வேல்யூவோட அதிகமா நீங்க ஏன் இப்படி இப்ப ஏலம் எடுக்கிறீங்க, இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அது எனக்கு முக்கியம் இல்ல, இந்த கல்யாண புரோக்கரை ஒரு வழி பண்ணணும், அதுதான் என்னோட நோக்கம் அப்படிங்கிறா நம்ம எஜமானை. You just ordered from Myntra. Congrats! You just overpaid. Every Myntra order you place. ஆனா இங்க எதிர்பார்த்த ஆளுகளை ஏல எடுக்க முடியாம அவன் அங்க இருந்து கோமா போயிடுறான். நம்ம எஜமானி நம்ம கிரிக்ஸஸ் இருக்கான்ல, இன்னும் முழுசா கூட குணமாதாங்க. அதுக்குள்ள அவனை கூட்டு விட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் இருக்க ட்ரை பண்றா. அதே நேரம் நம்ம வேலைக்காரி வந்து எஜமானன் வந்துட்டாரு, பில்டிங்குள்ள என்ட்ராக போறான்னு சொல்ல சரி இந்த அடிமையை கூட்டிட்டு போ அப்படின்றா. அவ கிரிக்ஸஸ மறுபடியும் அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வர்றா இந்த அடிமைகாரி. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. பட் ஸ்டில் என்ன பண்றது, அடிமைகள் இல்லையா, அதனால அந்த காதலையும் தாண்டி எஜமானி சொல்றத பண்ண வேண்டிய நிலைமையில தான் நம்ம ஹீரோ இந்த கிரிக்ஸஸ் இருக்கான். அதை இந்த வேலைக்கார அடிமையும் புரிஞ்சுக்கிறா போல. ஆக்சுவலா இங்கதான் ஒரு மேட்டரே தெரிய வருதுங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது உடம்பு சரியில்லைங்கிறதுனால இல்ல இவனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அது ஏன் அப்படின்னு இங்கதான் தெரிய வருது. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என் மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போய் எஜமானி இனிமே என்ன கூப்பிடாம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இந்த வேலைக்கார அடிமை, பரவாயில்லையே நல்லா யோசிக்கிறிய, உன் மேல எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்ல, உன்னையும் அந்த எஜமானியும் ஒரே பெட்ல பார்க்கும்போது என்னால அதை தாங்கவே முடியல, எனக்கும் நிலைமை புரிஞ்சுக்குது, பட் ஸ்டில் கோவம் வருது அப்படிங்கிற. இதுவும் ஒரு வகையான காதல் தானே. இப்போ அந்த பக்கத்துல புதுசா ஏலத்துல எடுத்தாங்க எல்லாம் அந்த அடிமைகள், அவங்க எல்லாம் வரிசையா வந்து நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கருப்பு முட்டை ஒரு கேள்வி பாத்தீங்களா, இதே மாதிரி நம்ம ஸ்பார்டகஸ் வந்து நிக்கும் போது உங்க காலுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்க வந்த பைபிள்லயும் மண்ணுன்னு. தப்பு எங்க ஸ்பார்டகஸ், இப்ப நீ சொல்லு, அவங்க காலு கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இவங்களோட காலுக்கு கீழே இருக்கிறது கண்ணீரும் ரத்தமும் அப்படிங்கிற. ஆமா, உங்களை மாதிரியே ஏகப்பட்ட கிளாடியேட்டர்ஸோட கண்ணீரும் அந்த கிளாடியேட்டர்ஸோட ரத்தத்திலையும் தான் இங்க இருக்கிற அந்த மண்ணெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்கு. ரத்த வாடை அடிக்கும் அந்த மண்ணு மேல. அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காரு நம்ம கருப்பு முட்டை. எஜமான வந்துட்டாரு, அவரை பாத்துக்கங்க அப்படின்னா எல்லா பேரும் அந்த எஜமான பாக்குறாங்க. நம்ம ராணுவ பட தளபதியோட பொண்டாட்டி இங்க வந்திருக்கு. அந்த எஜமானனும் இந்த பரம்பரையோட புகழெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் இங்க பின்னாடியே நம்ம ராணுவ பட தளபதியோட பொண்டாட்டி வந்திருக்கால, அவளை கொஞ்சம் புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து உசுப்பேத்தி விடுறானுங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் ஒரு அடிமையை விளக்காம கூடாது, அவனை ஏன் நீ ஒரு கிளாடியேட்டரா ட்ரெயின் பண்ண கூடாது, தனியா இதுக்காக நீ கிரௌடோ ஒரு பரம்பரை கிட்ட நீ கொடுத்தோ அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க இருக்கிற அந்த அடிமைகள்ல யாராவது ஒரு அடிமையை தேர்ந்தெடு, அந்த அடிமை உனக்காக பாத்தியப்பட்டவன்னு நம்ம சொல்லிடலாம். அவனுக்கு இங்க என்ன செலவாகுதோ அதெல்லாம் நீ எப்பவும் போல கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பணமா கொடுங்க. பட் அவன் மூலமா ஒரு கிரவுண்ட்ல சண்டை நடந்து எவ்வளவு ஜெயிச்சாலுமே அது உனக்கு தான். அவன் ஜெயிக்கிறதுனால அங்க கிடைக்க போற அந்த புகழ் இருக்கு பாத்தியா, அதுவும் உனக்கு தான். உனக்குன்னு ஒரு கிளாடியேட்டர் அடிமை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி விட அவளும் ஓகே நல்ல ஐடியாவா இருக்கு, பட் இருக்கிறவங்கல்ல யார நாம நல்ல கிளாடியேட்டர் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்றதுமே நம்ம எஜமான, அப்படின்னா உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நாற்கல்ல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற அந்த புது பள்ளியை கட்டி இருக்கிறது வெறும் கோமனம் மட்டும்தான். அதையே அவுக்க சொல்றாங்க, வரிசையா அவுக்குறாங்க. அதுல ஒருத்தன் கொஞ்சம் ரண கொடூரமா இருப்பான், காட்டுவாசி பைய மாதிரி இருப்பான். அவனை பார்த்துட்டு இவன் தான் சரிப்படுவான், இவனை நானு அடிமையா தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் இனிமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இங்க நம்ம ராணுவ படத்தளபதியோட பொண்டாட்டியும் நம்ம எஜமானியும் பேசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் சிட்டிக்குள்ளேயே இருப்பாங்க, இப்படி நிறைய கிளாடியேட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியறது இல்ல. பட் ஆர்வம் இருக்கு. அவங்கள வேணா கூட்டிட்டு வரவான்னு கேட்க, அதுக்கு தான் இந்த எஜமானி அடி போடுறா. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க எல்லாம் இங்க வரணும், இவங்க புகழ் பாடணும், இங்க இருக்கிற கிளாடியேட்டர்ஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதா இவங்களோட ஆசை. அப்பதான் மார்க்கெட்ல அவங்களோட ரேட்டு கொடுமா. அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு இவளும் சொல்றா. புதுசா வந்திருப்பாங்க எல்லா அடிமைகள், அவங்க எல்லாருக்கும் பயங்கரமா ட்ரைனிங் எப்பவும் போலதான் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இப்படி புதுசா வராங்க இல்லையா அடிமைகள், அவங்க எல்லாம் சாப்பிட விட மாட்டாங்க. இந்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்ச மீதி சாப்பாடு தான் மத்தவங்க சாப்பிடணும்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா. நம்ம ஹீரோ வந்தப்ப கூட இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தான். பட் இப்போ அவன் அதெல்லாம் கூடாதுங்கிறா. அதே நேரம் அந்த பக்கம் கிரிக்ஸஸ் கிளாடியேட்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை மாதிரி புதுசா வரவங்க எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ முடியாது, இனிமே நான் சொல்றதா இங்க சட்டம், மறந்துட்டியா நான் தான் இப்ப சாம்பியன், நீ இல்லன்னு சொல்ல அவன் அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த சூதாட்டம், இந்த பொண்ணுங்க மேட்டர் இதுல எல்லாம் போவே மாட்டான். ஏன்னா அவனோட ஃபேமிலி தான் முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அவனோட பொண்டாட்டியை இன்னொருத்தவனோட குழந்தைய வயித்துல சுமக்கிறதுனால அந்த கோவத்துல சீட்டு விளையாடுறது, சூதாட்டம் விளையாடுறது, அந்த பக்கம் பொண்ணு கூட இருக்கிறது எல்லா சேட்டையுமே பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க அந்த புதுசா வந்த காட்டுவாசி இருக்கான்ல, அவன் நம்ம ஸ்பார்டகஸோட புகழ் பாட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த 10 அடி ஒசர அசுர இருக்கான் பாத்தீங்களா, அவனெல்லாம் கொண்டது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு கருப்பை அவனை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டதாகவும் அவன மாதிரியே நானும் பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கான். அவனை அடுத்த நாள்ல நம்ம ஹீரோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த காட்டுவாசி அவனும் மாத்தி மாத்தி மரக்கத்தியை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அநியாயத்துக்கு அந்த கருப்பனை அடிச்சு அப்படியே புடிச்சு வெளியே தள்ளும் போது பின்னாடி ஒரு ஆணிய ஒரு கயத்தோட சேர்த்து கத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஆணியில குத்தி அவன் சம்பவ இடத்திலேயே செத்து போறான். அந்த பக்கத்துல கிரிக்ஸஸோட உடம்புல அடிபட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் குணமாறதுக்கு என்னெல்லாம் மருந்து வேணுமோ எல்லாத்தையுமே அந்த மருத்துவம் எழுதி கொடுக்குறான். எஜமானனும் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான மருந்துகளா வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த லிஸ்ட் கொடுக்குறாரு. யாருக்கிட்ட? நம்ம சப்பானி கிட்ட. இந்த சப்பானிக்கு தான் நம்ம கிரிக்ஸஸ பிடிக்காது இல்லையா, அதனால என்ன சொல்றான்னா, இவ்வளவு விலை உயர்ந்த மருந்துகள் எல்லாம் வாங்கி அவனை தேத்தி அதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா சண்டை போடுவானா இல்லையான்னு தெரியாது, இந்த அமௌண்ட் எல்லாம் வேஸ்டா போறதுக்கு வாய்ப்புண்டு, இவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்றதுக்கு பதிலா பேசாம ஏன் அவனை நம்ம வேற ஆளுக்கு வித்துறக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லி சரி மார்க்கெட்ல அவனுக்கு ரேட் என்னன்னு விசாரிச்சு வைன்னு அனுப்பிச்சு விட்டுறான். இது நம்ம எஜமானிக்கு பிடிக்கவே இல்லை. அதே நேரம் இவனை விலைக்கு விற்க போறாங்க அப்படிங்கிற மேட்டரை நம்ம வேலைக்காரி தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்கிட்ட ஒப்பிடிச்சிடறான். இந்த மாதிரி ஒண்ணு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு விற்க போறாங்களா, பாத்துரு, நீ உன்னோட திறமையை நிரூபிக்க வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதே நேரம் இந்த பக்கத்துல அந்த காட்டுவாசி பயிலுக்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெனரலா கருப்பு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னெல்லாம் பேசுவானோ, எல்லாம் கிளீனா பேசுவானோ, கிளீனா பாயிண்ட் பை பாயிண்ட் இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சொல்லிடுப்பானோ, அது எல்லாமே இப்ப நம்ம ஹீரோ பண்றான். அப்படியே குரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கிரிக்ஸஸ் அவனோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா, இல்லைன்னா வித்துருவாங்க அப்படின்றதுனால அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் இப்ப தேறிட்டேன் வா சண்டை போடலான்னு கூப்பிடுறான். நம்ம கருப்பு மட்டையும் பார்த்துட்டு நீ தேறிட்டேன்னு டிசைட் பண்ணா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, மரக்கத்தில தான் நீங்க சண்டை போடணும்னு சொல்லி மரக்கத்திகளை கொடுக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறானுங்க. கிரிக்ஸஸ் நல்ல ஃபைட் தான், நல்லா பண்ணுவான் தான், பட் உடம்புல அடிபட்டு இருக்கிறதுனால அவனால கொஞ்சம் திறமையா சண்டை போட முடியல. நம்ம ஹீரோ கிட்ட செமையா அடி வாங்குறாங்க. அவ பண்ற ஒவ்வொரு தப்பையுமே குத்தி காமிச்சுக்கிட்டே சுட்டி காமிச்சுக்கிட்டே தான் சண்டை போடுறான். விடாம 4-5 தடவை தோத்து போறான் நம்ம கிரிக்ஸஸ். அதுலயும் ஒரு இடத்துல நல்லா அடிச்சு அவனோட காயத்திலே லைட்டா குத்துவான். அடுத்து ஒரு குத்துறானா செத்தே போயிடுவான். குத்திடுவானோன்னு சொல்லி பயந்துகிட்டு நம்ம கருப்பு மட்டையும் அவனோட சாட்டையை கொஞ்சம் ஓங்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பான். இவன மாதிரியே நீங்களும் தப்பு பண்ணீங்கன்னா சாகிறது உறுதிதான் அப்படின்னு அந்த மரக்கத்தையே வச்சு சும்மா அடிக்கிற மாதிரி சுத்த மேல நம்ம எஜமான பண்ணது போதும், ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எஜமான என்ன முடிவு பண்ணிட்டானா, அவ்வளவுதான், கிரிக்ஸஸ் இனிமே தாக்கு பிடிக்க முடியாது, அவனை விக்கிறது சரியான முடிவு தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பக்கத்துல நம்ம சப்பானி என்ன பண்றான், மார்க்கெட்ல போய் அவன் விலைக்கு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல நம்ம கல்யாண புரோக்கர் வந்து நான் அவனை விலைக்கு வாங்கிக்க முடியுமா அப்படின்னு அந்த மேட்டர் எல்லாம் கேட்டிருக்கோம். உங்ககிட்ட நாங்க பிசினஸ் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சப்பானி அங்க இருந்து போக பாக்குறோம். அப்போ பணம் கொடுத்தாவது நம்ம சப்பானி கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுமா அப்படின்னு நம்ம கல்யாண புரோக்கர் ட்ரை பண்ணுவான். பட் சப்பானி என்னதான் இருந்தாலுமே இதெல்லாம் செட் ஆகாது, என்ன பணத்துல விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக உன்ன மாதிரி ஒரு லாயலான ஒரு ஆள். Skin this delicate, it needs something thoughtful. Moisturization as deep as your love. From mother with love, Baby Forest. ಆಕ್ಷನ್ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಂತೆ ನಾನು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇಂದ ಜಂಪ್ ಹೊಡೆದೆ. ಆಮೇಲೆ ಫಿಲ್ಮ್ ನವರಿಗೆ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಸಿಕ್ಕತ್ತೆ ಅಲ್ವಾ ಬಾಸ್, ಇದು ಕ್ರಿಕೆಟ್ ಅಲ್ಲ. ಓ ಹೀರೋ ಬೌನ್ಸರ್ ಬಂದ್ರೆ ಗೇಮ್ ಓವರ್. ಏನಾಯ್ತು ಬಾಸ್, ನಿಮ್ಮ ಗೇಮ್ ಓವರ್. ಡೋಂಟ್ ವರಿ, ನಿಮ್ಮವರ ಭರವಸೆ ನೀವೇ ಮತ್ತೆ ನಿಮ್ಗಾಗಿ ಆಕ್ಸಿಸ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಲೈಫ್ ನ ಟರ್ಮ್ ಪ್ಲಾನ್ಸ್ ನ ಭರವಸೆ. ಆಕ್ಸಿಸ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಲೈಫ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಭರವಸೆ ನೀವೇ. எனக்கு வேண்டும். இன்கேஸ் அவங்கிட்ட வேலை பார்க்க பிடிக்கல, இல்ல அவங்கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டு வரணும், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வர நம்ம கல்யாண புரோக்கர் சொல்லி அனுப்பிச்சிடும். இப்போ அந்த பக்கத்துல அந்த அடிமையில் இருக்கிற வீட்டுல நிறைய ரோமானியக்குரிய அந்த பணக்கார பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம படைத்தளபதியோட பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. எப்படி நீங்க சிட்டில வாழாம இந்த மாதிரி மிருகங்களுக்கு மத்தியில வாழ்றீங்க, அடிமைகளுக்கு மத்திய வாழ்றீங்க, அவங்க கிட்ட இருந்த ஒரு நாட்டத்துல எப்படி உங்களால தங்கி இருக்க முடியும்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் தாழ்வாவே பேசுறாங்க நம்ம எஜமானிய. அதே நேரம் அவங்கள ஒசத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க
உங்ககிட்ட குழந்தைங்க கூட இல்லையா அப்படின்னு பேச இவ கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தெரியுது. இங்க வச்சுதான் உங்களுக்கு மேட்டர் தெரியுமா, உங்க ஃப்ரெண்டு அதுதான் நம்ம படைத்தளபதியோட பொண்டாட்டி இங்க புதுசா ஒரு கிளாடியேட்டர் விலைக்கு வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுமே இவங்க எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாங்க. அப்படியா, உன் புருஷனுக்கு இது தெரியுமான்னு கேட்க அவனுக்கு தெரியாது, யாராவது சொன்னீங்க உங்களை கொண்டுடுவேன்னு மிரட்டா. ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுங்க வார்த்தைக்கு வார்த்தை இந்த ராணுவ தளபதியோட பொண்டாட்டிய அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காளுங்க. அவளை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாவோ இல்ல சொத்து சேர்த்தவங்களா இருப்பாங்களோ என்னவோ. இவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இவ விலைக்கு வாங்கின அந்த கிளாடியேட்டரை பாக்குறதுக்காக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க அந்த கிளாடியேட்டரை பாக்குறதுக்கு பதிலா நம்ம ஸ்பார்டகஸ் இருக்கான்ல அவனை பார்க்கணும், அவனை கொஞ்சம் கூட்டு விட முடியுமா அப்படின்னு சொல்ல அவனு வந்து நிக்கிறான். இந்த பொண்ணுங்க எல்லாம் அவனையே தொட்டு தொட்டு பாக்குறதுங்க. எப்பேற்பட்ட படசாலி, எப்பேற்பட்ட போர் வீர அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் இது எதுவுமே அந்த பட வீரனோட அந்த ராணுவ படைத்தளபதியோட பொண்டாட்டிக்கு பிடிக்கவே இல்லைங்க. இவங்க எவ்வளவு புகழ்றாங்களோ அவ்வளவு தப்பு தப்பா பேசுறா. அதுலயும் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மித்து இருக்குமா, அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப பலசையான ஒருத்தனோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை குடிச்சோம்னா ஆண்மை பலம் பயங்கரமா இருக்கும், குழந்தையெல்லாம் பிறகு வாய்ப்புன்ற எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு இவனோட உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தம் கிடைக்குமான்னு கேட்க பர்மிஷன் கூட கேட்காம நம்ம ராணுவ படைத்தளபதியோட பொண்டாட்டி கையில கத்தி எடுத்துட்டு போறா. இவன் பக்கத்துல போய் அவனோட நெஞ்சில கீறி கொஞ்சோண்டு ரத்தத்தை பிடிக்கிறான். லைட்டா மட்டும் கீறு, உள்ள ரொம்ப ஆழமா கீறிடாங்க அப்படின்னு எஜமானி ரிக்வெஸ்ட் பண்றா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை அவ அசிங்கமா திட்டத்திட்ட காண்டானவன் போர்ல புறமுதுகு காமிச்சு ஓடுறது நான் கிடையாது, ஓம் புருஷன் தான். என் கிராமம் அந்த மலைவாசி மக்கள் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட பொண்டாட்டிங்க இவங்க எல்லாத்தையுமே சாகட்டும் கற்பழிக்கப்படட்டும் விட்டுட்டு எங்கேயோ சண்டை போட்டுட்டு இருக்கிற கிரேக்க படைக்கிட்ட தான் சண்டை போடுவேன்னு அடம்பிடிச்சது ஓம் புருஷன் தான். அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, அதுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல காண்டாராவ. அதே நேரம் நம்ம எஜமானியும் இவனுக்கு எந்த கூட்டிட்டு போக சொல்ல நம்ம ஹீரோவை வந்து இழுத்துட்டு போறாங்க. பட் அதுக்குள்ள இவ ஒரு மேட்டர் சொல்லிட்டா இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னமா பேசுறான் பாரு, அவன் நாக்கு பாரு, உடம்பு மட்டும் இல்ல நாக்குலயே வீரருக்கு எல்லாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம படைத்தளபதியோட பொண்டாட்டி என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஒரு அடிமை என்கிட்ட பேசிட்டு இருக்கான், அவனோட நாக்க புடிச்சு இழுத்து வச்சு அறுக்கிறத விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம எஜமானியை விட்டு கேட்க அவன் மேல என்ன தப்பு, அவன் சொல்றது உண்மைதானு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே பொருளியா ரோமாபுரி ஃபுல்லாவே பரவிக்கிட்டு தான் இருக்கு. ஓம் புருஷன் தான் தப்பு பண்ணிட்டா, ஓம் புருஷன் தான் இவங்களோட அந்த இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த படைத்தளபதிக்கு சாதகமா சண்டைக்காக அவன் கூப்பிட இவங்க ஹெல்ப்புக்கு போயிருக்காங்க. அப்ப இவங்களோட கிராமத்தை பாதுகாக்கிறது அவனோட பொறுப்பு தானே, அதை விட்டு எங்கேயோ இருக்கிற கிரேக்க படைக்கு போய் சண்டைக்கு போறேன்னு போனது தப்பு தானே அப்படின்னு பேச இவன் இன்னும் காண்டாரா. ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அவமானப்பட்ட மாதிரி அவ ஃபீல் பண்றா. என்ன மன்னிச்சிரு இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு நம்ம எஜமானி சொல்ல, இதுல என்ன இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பட் போறதுக்கு முன்னாடி என்னோட கிளாடியேட்டர் கிட்ட என்னோட அடிமை கிட்ட நான் பேசணும்னு சொல்லி அடிமையை வர சொல்லிருக்காங்க. யாரு அந்த மலைவாசி பையன் இருக்கான்ல அவ வரா. அவங்கிட்ட நான் தான் உன்னோட எஜமானி, உன்னை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு உனக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டா எனக்கு விடுதலை முக்கியம்ன்றா. உனக்கு தேவையான பணம் பொருள் மது மாது விடுதலை எல்லாமே தரேன், நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்க சீனு கட்டு. இந்த பக்கத்துல நம்ம எஜமானனும் எஜமானியும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த படைத்தளபதியோட பொண்டாட்டியும் சரி நம்ம ஸ்பார்டகஸையும் சரி ஒரே இடத்துல விடக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருந்தாங்கன்னா நமக்கு தான் பஞ்சாயத்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கத்துல கீழே சிறைச்சாலையில நம்ம ஸ்ட்ரெச்சர்ஸும் வேலைக்காரியும் பேசிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இவனை ரேட்டே பேசிட்டாங்க போல, நாளைக்கு இடமாத்த போறாங்க போல, கிரிக்ஸஸ் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு விலைக்கு விற்க போறாங்க போல. அந்த மேட்டரை கேள்விப்பட்டு இவன் ரொம்ப வருத்தப்படுறான். இன்ஃபேக்ட் இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயும் என்ன பண்ணிருப்பானா, எஜமானி அடிக்கடி கூப்பிடறான்னு சொல்லி அவ கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி. இப்போ இந்த வேலைக்காரியே இந்த லவ்வரே என்ன சொல்றானா, வேற வழி இல்லங்க எஜமானி கிட்ட இப்ப நீங்க முழு ஃபோர்ஸோட அவ கூட நீங்க அப்படி இப்படின்னு இருக்கணும், அப்படி இருந்தாதான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் இவளாவது உங்களை இனிமே விலைக்கு விற்க கூடாதுன்னு போராடுவா. बंद नाक से परेशान, लो विक्स इनहेलर। इसमें है आयुर्वेदिक तत्व जैसे पुदीना और कपूर जो दे बंद नाक से तुरंत राहत, कभी भी कहीं भी। நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு பில்டிங்லயாவது இருக்கலாமே அப்படின்னு கேட்க அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூதாட்டம் அவனுக்கு பிடிக்காது, ஆனா இந்த ஃப்ரெண்டு பழைய சூதாட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் கடனுக்கு போயிட்டு இப்ப மறுபடியும் வெளியே வந்திருப்பால. இப்ப மறுபடியும் சூதாடுறதுனால அந்த சூதாட்டத்தை அந்த பழக்கத்தை தடுத்துறதுன்னு சொல்லி அவங்களுடைய சூதாட்டம் ஆடி அவங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் சம்பாதிச்சிருப்பான். சம்பாதிச்ச பணத்தை ஃப்ரெண்டு கிட்டே திரும்ப கொடுக்குறான். இவன் இல்ல சூதாட்டத்தில் நீ தான் ஜெயிச்ச, இந்த பணம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம்னு இவன் திருப்பி கொடுக்க பாக்குறான். இல்ல பரவாயில்ல நீ வச்சுக்கோ, ஏன் இப்படி பண்ற, சூதாட்டத்துல தான் நீ கடங்காரனானே,
ஏன் இப்படி பண்ற? அதே மாதிரி ஏன் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போற? நீ சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி உன் பிள்ளை இவங்களுக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்க இங்க வச்சுதான் உண்மையை சொல்றான். என் பொண்டாட்டி இன்னொருத்தனோட குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னாச்சு தீர விசாரிச்சியா அப்படின்னு கேட்க அவ என்ன சொல்றா, இல்ல அவன் ரேப் பண்ணா, நான் விருப்பப்பட்டு எதுவும் பண்ணல அப்படின்னு அவன் பொண்டாட்டி கிளைம் பண்ணிருக்கா, பட் நான் நம்பல அப்படிங்கிறா. ஏன் நீ நேரா போய் பார்த்தியா? இங்கதானே இருக்க, உன் பொண்டாட்டி வார்த்தையை கேட்டா என்ன? இதெல்லாம் விடு, இன்னொருத்தவனோட குழந்தைய வயித்துல சுமக்கிறதா உனக்கு பிரச்சனையா? உன் வாழ்க்கையில யோசிச்சு பாரு, உன் பொண்டாட்டி குறைஞ்சபட்ச உயிரோட இருக்கா, அதை விட உனக்கு என்ன வேணும்? என் பொண்டாட்டியை பாரு, என் மடியிலேயே செத்து போனா, உன் பொண்டாட்டி உயிரோட இருக்காளே, இது எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அறிவு வர மாதிரி தெரியுது. அந்த பணத்தை திரும்ப கொடுக்க இந்த தடவை வாங்கிக்கிறான். மேபி இவன் திருந்திருப்பானோ என்னவோ. இப்போ அந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸ் அவனே எஜமானிய பாக்குறோம்னு அவங்களோட ரூமுக்கு வந்திருக்கான். இன்னும் என் பலம் குறையல அப்படின்னு காமிக்க வந்திருக்கான் போல. கொஞ்சம் ஓவரா தான் சேட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. அப்படியே அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. குளியலற பக்கம் ஒரு சத்தம். என்னடா சத்தம் அப்படின்னு நம்ம கிரிக்ஸஸ் வந்து பார்க்க வரான். அதே நேரம் இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸோட கழுத்துல ஒரு கயிறை போட்டு சாகடிக்க பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்டுவாசிப இப்ப தெரியுதா, அந்த ராணுவ படைத்தளபதியோட பொண்டாட்டி விடுதலை கொடுக்கறதுக்கு என்ன ஆர்டர் கொடுத்திருக்கான்னு. என் விடுதலைக்காக தான் இதை பண்றேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டுதான் நம்ம கிரிக்ஸஸ் உள்ள வரா. ஹீரோவை காப்பாத்துவானோ இல்லையோன்னு பார்த்துட்டு இருந்தா, ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஒரு நொடி கூட தாமதிக்காம போய் அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டு அடியெல்லாம் வாங்கி அவனை காப்பாத்திட்டானா பாத்துக்கங்களேன். இந்த பக்கம் அந்த சண்டை முடிகிற வரைக்குமே நம்ம ஹீரோட கழுத்துல நல்லா போட்டு டைட்டா இருக்கிட்டதுனால அவனால சரியா சுவாசிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு வழியா இப்பதான் நார்மல் ஓடுக்கு வரா. அதுக்குள்ள அங்க ஃபைட்டே முடிஞ்சிருச்சு. அந்த மலவாசி பைய காட்டு பையல அசால்ட்டா அடிச்சு உடம்பு சரியில்லாம உடம்பு ஃபுல்லா காயத்தை வச்சுக்கிட்டே அவனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுதுன்னா அவன் இன்னும் பலசாலி தானே. அதை அவன் அப்படி ப்ரூவ் பண்ணிருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோ கேக்குறான், உனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன போய் ஏன் காப்பாத்தல அப்படின்னு கேட்டா, நான் ஸ்பார்டகஸ ஒண்ணும் காப்பாத்தல, உன் கையில ஒரு மச்சம் இருக்கு பாத்தியா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு கிளாடியேட்டர், நான் ஒரு கிளாடியேட்டர், நீயும் எவ்வளவு பெரிய வீரன், உன்னோட சாவு இப்படி கேவலமா ஒரு பாத்ரூம்ல இருக்க கூடாது, அந்த மைதானத்துல ஒரு கிளாடியேட்டர் கையால தான் நீ சாகணும், அந்த மரியாதைக்காக தான் உன்னை நான் இந்த இடத்துல காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சூப்பரா இருக்கும். இதனாலதான் இவனை நான் ஹீரோன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே அங்க சீன் கட்டாது. இப்ப இந்த பக்கத்துல எஜமான பயங்கரமா டென்ஷன் ஆறான். எப்படா அவன் போய் நம்ம ஹீரோவையே, இவனுக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது நம்ம ஹீரோ தான் இல்லையா, ஸ்பார்டகஸ், அவனோட கழுத்திலேயே கயத்தை போட்டானே, அதுவும் இந்த ராணுவ படைத்தளபதியோட பொண்டாட்டி போய் ஒரு மீட்டிங்க போட்டதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அப்ப அவதான் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படிங்கறது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மேட்ரு யாருக்கு போகுது? அந்த படைத்தளபதியோட பொண்டாட்டிக்கு போகுது. அவளும் வர்றா. ஏதாவது நீ சொன்னியா, உன் அடிமையை வச்சு ஏதாவது கொல்ல சொல்றதுக்கு திட்டம் போட்டையா அப்படின்னு இன்டைரக்டா கேக்குறாங்க. அப்படியா, அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு இவன் நடிக்கிறா. அதே நேரம் அங்க கதற ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டா, உன் அடிமை உனக்கே தெரியாம நம்ம ஸ்பார்டகஸ கொல்ல ட்ரை பண்ணிட்டான், அதனால அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா, அந்த தண்டனையை தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அங்க போய் பார்த்தா இவ்வளவு கொடூரமான சாவு அவனுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா. அவனோட கைய சிலுவையில வச்சு எப்படி அரைவாங்க, அதே மாதிரி அவனோட 2 கையிலையும் ஆணியை வச்சு சிலுவையில நல்லா அரைஞ்சிருக்கானுங்க. அதை விட ரொம்ப கொடூரமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவனோட பிறப்புறுப்பையே அறுத்து எரிஞ்சிருக்கானுங்க. அப்படி அறுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட யாரு ஒன்ன கொலை சொன்னது அப்படின்னு அந்த உண்மையை சொல்ல சொல்லிதான் அறுத்துருக்கானுங்க. அப்ப கூட அவன் அந்த உண்மையை சொல்லலையா. அவனோட எஜமானிக்காக, பாசத்துக்காகவான்னு தெரியலங்க, பயத்துலதான் சொல்லாம விட்டுருக்கானோ என்னவோ. ஏன்னா இதை விட கொடூரமான சாவை இவனுக்கோ இவனோட குடும்பத்துக்கோ இனத்துக்கோ கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்பட்டிருக்கான். அந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இப்படி ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்கப்பட்டு அப்படியே சிலுவையில ஏத்தப்பட்டு ரண கொடூரமா காமிக்கிறாங்க. இந்த கொடூரமான சீனை வச்சுக்கிட்டே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடு இன்னும் பயங்கரமா இருக்கும். பார்ப்போம். தேங்க்யூ.